சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ரகதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ரகதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக துலா ராசிக்கு இந்த 2026 எந்த மாதிரி பலன்கள் இருக்குது, எந்த விஷயத்துலலாம் நன்மைகள் இருக்குது, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. இந்த வருடம் துலா ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா பல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துலா ராசிக்கு பல நாட்களாக ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், பொதுவாக சொல்லுவாங்க ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அதாவது ஒரு வெற்றி பெற்று விட்டான், ஒரு விஷயத்தில் தப்பிச்சுட்டான், ஒரு பெரிய கண்டத்துலேருந்து அவன் இதாகிட்டான் அப்படின்னாலே அவனுக்கு இந்த 9ஆம் இடத்துல குரு
அதனுடைய அடிப்படையே ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். இப்போ அதே மாதிரி இப்போ 9ல் இருக்கக்கூடியதான குரு பகவான் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. அதனால் துளாராசிக்காரங்கள் செய்தொழில் சிறப்படையும். சொந்த வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் லாபங்கள் பன்மடங்கு உயரும். அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு கம்மியான பேருக்கு மட்டும்தான் என்ன வேலை செய்கிறாங்களோ அதையே தந்த படிப்பை படிச்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது வேறு விதமாக இருக்கும். துளாராசிக்காரங்களுக்கு அது ஒரு இயற்கை தான். அது எதனாலனா அந்த சுக்கிர பகவான், அதே சுக்கிர பகவான் தான் அஷ்டமஸ்தானத்துக்கும் வந்துடுவார். ஜென்மாதிபதி தான் அஷ்டமஸ்தானத்திற்கு. அதனால் எவர் உங்களுக்கு கொண்டு போகிறாரோ அதை அவர் தான் தடையை கொடுத்து அதுலேருந்து மாற்றியும் விடுவார். கொஞ்சம் சில நபருக்கு மட்டும்தான் சுக்கிரன் வலுமையாக இருக்கக்கூடிய ஜாதகக்காரங்க துளாராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் என்ன படித்தாங்களோ அதே துறையிலே வேலை பார்ப்பாங்க. சரி, உங்களோட இப்போ கதைக்கு வந்துடுவோம். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத துறையில் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த வேலை பார்க்குறதுக்குரிய துறையில் உங்களுக்கான அறிவை நீங்கள் வளர்த்தி கொண்டால் மட்டும்தான் அதில் உங்களை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும். தக்கையும் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதிலே நீங்கள் வளர்ச்சி ஆகணும். ரெண்டுமே செய்யணும். அதில் நீங்கள் உங்களுடைய பொசிஷனையும் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் அடுத்தடுத்து ஹையராக நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியையும் உறுதி செய்யணும். அதுதானே முக்கியம். நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 10 வருடம் கழிச்சு இதே 10 ரூபா தான் நம்ம சம்பாதித்து கொண்டு இருக்கோம்னா அதை வச்சு நம்ம எப்படி திருப்தியாக சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அதுக்குடைய அடுத்த விலைவாசிகள், அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள், காய்கறிகள், நகைகள், நட்டுகள், அதே மாதிரி நம்மளுடைய இடங்கள் எல்லாமே ஏறிட்டு இருக்கு, ஒரு ஹைக் போயிட்டுருக்கு. அப்போது இன்றைக்கு நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 10 வருடம் கழிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு நம்மளுடைய கிராஜுவலாக, அதுக்குன்னு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு உடனே மாறணும்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு கிராஜுவலாக இருக்கும் பட்சத்தில் தான் மிக மிக நம்மளுடைய வளர்ச்சியை உறுதியாக நம்ம நம்ப முடியும். அப்போது இந்த துளாராசிக்காரங்களுக்கு சம்மந்தமில்லாத துறையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது என்ன வேலை செய்கிறாங்களோ அது சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கான படிப்பை வளர்த்தி கொள்வது மிக 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 அவசியமாக மாறுது. அப்போது அது மாதிரியான பல நல்ல விஷயங்கள். ஏன்னா 9ஆம் இடங்கிறது வலிமையானால் தான் அந்த படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது படிக்கக்கூடிய சூழ்நிலையே வராது. நீங்கள் எதாவது படிக்கணும் பல வருஷம் முயற்சி பண்ணாலும் படிக்கவே முடியாது. அல்லது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்க, அதில் ஒரு சின்ன நுணுக்கம், அதில் உள்ள சின்ன விஷயங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு 4 நாள் ஒர்க் ஷாப் கிளாஸ் போகணும், ஏதோ ஒரு விஷயங்கள் போய் கற்றுக்கணும் வைக்கணும் நினைக்கிறீங்க. ஆனால் செய்யவே முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட இப்போ உள்ள காலம் அந்த சூழ்நிலை மாறும். அதனால் பரிபூர்ணமான நல்ல அனுகிரகங்கள் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலை பார்க்குறவங்களுக்கே படிப்பு நல்லா வருதுங்கிறப்போ அந்த படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா படிப்பு அமக்கலமாக இருக்கும். நல்ல விளையாட்டுத்தனங்கள் எல்லாமே குறைஞ்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிகள் ஏற்பட போது மாணவர்களுக்கு. அதே மங்கையர்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்திலே நல்ல சந்தோஷம், பூரிப்பு, அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட போகுது. துளாராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பாதம் சார்ந்த சில உபாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு. குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். சிவாய நமஹ. சிவாய நமஹ. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள், விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த சேனல், இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புதபகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம்,
இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அது மாதிரி பல கோவில்கள் ஆதிநாய கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள் வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பெயர்ச்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பெயர்ச்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹ.